புதுச்சேரியில் மாநில அளவிலான தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி மாணவர்களின் நூற்றுக்கணக்கான அறிவியல் மாதிரி படைப்புகளுடன் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கில் மாணவர்கள் கண்டு பயன்பெற்ற அறிவியல் கண்காட்சி பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தினம் தினம் பல கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றது. இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக இருப்பது பள்ளி பருவ கனவுகளின் உருவாக்கம்தான். அவ்வாறு மாணவர்களின் கனவுகளால் உருவான 190 அறிவியல் படைப்புகளுடன் தென்னிந்திய அறிவியல் கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த கண்காட்சியை புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம், பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில் மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் இணைந்து புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் நடத்தியது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இக்கண்காட்சிகள் புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 6 மாநிலங்களைச் சேர்ந்த இடைநிலை மற்றும் உயர்நிலை பிரிவுகளில் மாநில அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிகள் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ தனிப்பிரிவில் 80 படைப்புகளும், குழு பிரிவில் 52 படைப்புகளும், ஆசிரியர் பிரிவில் 58 படைப்புகளும் என மொத்தம் 190 அறிவியல் மாதிரி கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சிகள் குழு பிரிவில் கலந்து கொண்ட 6ஆம் வகுப்பு மாணவி தனுஷ்காஸ்ரீ தனது கண்டுபிடிப்பு குறித்து நமது செய்தியாளரிடம் கூறுகையில், இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துருச்சுன்னா சேஃப்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துரும். ஸோ அந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். அப்புறம் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம். இப்போ ட்ரெயின் ஒன்ஸ் வெளில போயிடுச்சுன்னா சென்சார் வந்து ட்ரெயினை வந்து சென்ஸ் பண்ணிடும். சென்ஸ் பண்ணக்கப்புறமா அந்த சேஃப்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் பிரிட்ஜை பற்றி பேசலாம். இந்த ஸ்மார்ட் பிரிட்ஜ் என்னன்னா வந்து ஒன்ஸ் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்குள்ள வருதுன்னு தெரிஞ்ச உடனே சென்சார் வந்து ட்ரெயினை சென்ஸ் பண்ண உடனே ஸ்மார்ட் பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். இப்போ நீங்க பார்த்த மாதிரி இந்த பஸ்ஸர் சவுண்டு, பீப் சவுண்டு எதுக்கு அடிச்சு, இந்த பஸ்ஸர் சவுண்டு, அதே எல்இடி லைட் எதுக்கு எரிஞ்சுதுன்னா வந்து இந்த பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு இண்டிகேஷன், ஒரு மெசேஜ் மாதிரி தருதுக்கு. எதுக்குன்னா வந்து ட்ரெயின் வருதுன்னு அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தரணும். அப்புறம் வந்து ஒன்ஸ் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் விட்டு வெளில போயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்மார்ட் பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஸ்மார்ட் பிரிட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் பேசஞ்சர்ஸோட சேஃப்டியை பார்க்கும். சேஃப்டியை பார்த்த உடனே பேசஞ்சர்ஸ் மூவ் பண்ணலான்னு சொல்லும். ஸோ அப்புறம் இன்னொன்று பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு சேஃப்டி ஒரு இருந்துச்சுன்னா பேசஞ்சர்ஸ் வந்து இன்னொன்று பிளாட்ஃபார்முக்கு போகலாம். தொடர்ந்து குழு பிரிவில் கலந்து கொண்ட கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவைச் சேர்ந்த மாணவர் தேஜஸ்வி தங்களது தானியங்கி இயந்திரம் மூலம் CPR முதலுதவி அளிக்கும் கருவி குறித்து நமது செய்தியாளரிடம் எடுத்துரைக்கையில், குளோபலி 36% பேர் எல்லா வருஷம் ஹார்ட் அட்டாக்னால சாவுறாங்க. இந்த 36% பேர்ல 80% பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்காது. ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் எய்ட் நோனா CPR. ஸோ நம்ம இந்த CPR மெஷின் செஞ்சிருக்கோம். இந்த CPR மெஷின் என்ன செய்யும்னா அந்த விக்டிமுக்கு CPR கொடுத்து அவனோட லைஃப் திருப்பியும் கொண்டு வரும். இந்த மெஷின் CPR எஃபர்ட்லெஸ் செஞ்சு எல்லா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம். ஸோ நம்மளோட கோல் இதை 36% பேர் எல்லா வருஷம் சாவறாங்கல்ல, இந்த 36% 0%க்கு கொண்டு வரது பார்க்கணும். தொடர்ந்து இந்த கண்காட்சிகள் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கும் ஆகாய தாமரையை இயற்கை முறையில் அழிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமளித்த கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த மாணவர் சபரிவாசன் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். இந்த ஆகாய தாமரை, ஏரி, குளம் எல்லா இடத்துலையுமே நீங்க பார்த்துருப்பீங்க. இதை எப்படி அழிக்கிறதுனா JCB மூலயமாவும் 100 நாள் வேலை மூலமாகவும் அழிப்பாங்க. ஆனால் அது அழியாது. இது வந்து இதேமாரி ஃபுல்லாக படர்ந்துருச்சுன்னா இது உள்ள சன்லைட் போகாது, ஏர் போகாது, அதனால ஃபிஷ்லாம் இறந்துடும். இது அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் நிலத்தடி நீரை வேரின் மூலம் உறிஞ்சி அட்மாஸ்பியருக்கு எவாப்ரேஷன் பண்ணுது. அதனால நிலத்தடி நீர் குறையுது, விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. இதை நம்ம பூச்சி மருந்து தெளிப்போம், ஆனால் அது இறந்துடாது. அதில் இருக்கிற ஃபிஷ்ஷு அதுதான் இறக்கும். இதே அந்த தண்ணியில் நம்ம குளிச்சோன்னா ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் நம்மளுக்கு. இதை நாங்கள் எப்படி அழிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தழை, இந்த தழையில் இருக்கக்கூடிய இதை ஜூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தழையில் இருக்கக்கூடியதான் லெனோயிக் ஆசிட். அந்த ஆசிட் இதில் ஆகாய தாமரை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அந்த ஆகாய தாமரையில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் பேரன்கைமா டிஷ்யூ இறந்துருது. அதனால் மோஸ்ட்லி 1 வீக்கில் ஃபுல்லாகவே கிளியர் ஆகும் சார். நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது. கடந்த 25ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த கண்காட்சியை பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளும் மற்றும் பொதுமக்களும் பார்வையிட்டு உத்வேகம் அடைந்தனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.